32 அடி உயர சிலை ஒரே கிரானைட் கல்லினால் செய்யப்பட்டது. 1995ஆம் ஆண்டு தான் மகா பெரிவர் இந்த சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். இந்த ஊருக்கு நங்கை நல்லூர்ன்ற பெயரிட்டு அழைத்து வந்தார். நங்கை நல்லூர்னா திருமகள் வாழும் ஊர் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக அந்த பேரை வச்சாரு. அது மருவி பிற்காலத்தில் நங்கநல்லூர் ஆயிடுச்சு. இங்குள்ள அனுமனின் பெயர் ஸ்ரீ விஸ்வரூப ஆதி வியாதிஹர பக்த ஆஞ்சநேயர். பொதுவாக கோவிலை எழுப்பி அதுக்கப்புறம் சிலைகளை பிரதிஷ்டை செய்வாங்க. ஆனால் இங்குள்ள அனுமன் சிலை பிரதிஷ்டை செய்த பிறகுதான் இங்கு கோவில் கட்டிடங்கள்லாம் எழுப்பப்பட்டது. இதே போல தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில்லையும் ராஜராஜ சோழனும் சிலை பிரதிஷ்டை செய்த பிறகுதான் அங்கும் கோவிலை கட்டினதா சொல்லப்படுது. அதனால இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அனுமன் சிலைக்கு மேலே 90 அடி உயரத்தில் கோபுரமும் கலசம் செப்பினால செஞ்சு அதை தங்கத்தால மூடியிருக்காங்க. ஆகம விதிப்படி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது.